ஹலோ! இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு புவியியல் பயணம் போக போறோம். இந்தியால இருக்கிற 5 தனித்துவமான நம்ப முடியாத சுற்றுச்சூழல் மையங்கள பத்தி தான் இந்த விளக்க காட்சியில நாம டீப்பா பார்க்க போறோம். எந்த போர் அடிக்கிற தியரியும் இல்லாம நேரா இயற்கையோட அதிசயங்களுக்குள்ளேயே நுழைஞ்சிடுவோம். வாங்க பயணத்தை தொடங்குவோம். இருட்டுனதுக்கு அப்புறம் காத்துல மிதக்கிற மர்மமான ஒளிகள், 100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் உருவாக்குன பிரம்மாண்டமான நீர்த்தேக்கங்கள், அப்புறம் வானத்தையே மறைக்கிற அளவுக்கு பறந்து வர்ற 30,000 கொக்குகள், இதெல்லாம் ஒரே ட்ரிப்ல பார்க்க முடியும்னா உங்களால நம்ப முடியுதா? எந்த ஒரு கஷ்டமான வரையறைகளுக்குள்ளும் நாம இன்னைக்கு போக போறதில்ல. இந்த இடங்களோட துல்லியமான புவியியல் அமைவிடம் என்ன, இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, இங்க இருக்கிற அந்த ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன, இத பத்தி மட்டும்தான் நம்ம ஆழமா பேச போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போல லிஸ்ட். தொல்லேரி, வாத்வானா, கிஜாடியா, சாரிதண்டு, அப்புறம் நந்தா ஏரி. குஜராத்தோட வறண்ட நிலங்கள்ல ஆரம்பிச்சு கோவாவோட பசுமையான சதுப்பு நிலங்கள் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான பயணம் நமக்கு காத்திருக்கு. சரி, நம்ம முதல் நிறுத்தத்துக்கு வருவோம். குஜராத்ல மனுஷங்களால உருவாக்கப்பட்ட 2 அட்டகாசமான இடங்கள் தொல் ஏரி வனவிலங்கு சரணாலயம், அப்புறம் வாத்வானா நீர்த்தேக்கம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வெறும் விவசாய பாசனத்துக்காக மனுஷங்க உருவாக்கின இடங்கள் இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கற அளவுக்கு பல்லுயிர்களை காக்கிற இடங்களா மாறிடுச்சு. 1910ல பரோடா மன்னர் கேக்வாட் உருவாக்குனதுதான் வாத்வானா நீர்த்தேக்கம். அதுக்கப்புறம் 1912ல விவசாயத்துக்காக தொல் ஏரிய கட்டினாங்க. இப்படி மனுஷன் உருவாக்கின இந்த இடங்கள் காலப்போக்குல இயற்கையோட புகலிடமா மாறி 1988ல தொல் ஏரிய அதிகாரப்பூர்வமா வனவிலங்கு சரணாலயமா அறிவிச்சாங்க. கடைசியா 2021ல இது ரெண்டுமே சர்வதேச அங்கீகாரத்தையும் வாங்கிடுச்சு. விவசாயத்துக்காக ஆரம்பிச்ச ஒரு பயணம் எப்படி உலகளாவிய சுற்றுச்சூழல் மையமா மாறியிருக்குன்னு நினைக்கும் போதே புல்லரிக்குதில்ல. இதுல முதல்ல தொல் ஏரிய பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். குஜராத்தோட மெஹ்சானா மாவட்டத்துல இருக்கிற இந்த ஏரி அடிப்படையில ரொம்ப ஆழமில்லாத ஒரு நன்னீர் நீர்த்தேக்கம்தான். ஆனா இதோட முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. ஏன்னா இது மத்திய ஆசிய வலசை பாதையில, அதாவது சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேல மிகச்சரியா அமைஞ்சிருக்கு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து சோர்வடைஞ்சு வர்ற 320க்கும் மேற்பட்ட வலசை பறவைகளுக்கு இந்த ஏரி ஒரு உயிர்காக்கும் காந்தமா செயல்படுது. அது மட்டும் இல்லாம கடுமையான கோழைக்காலத்துல சுத்தி இருக்கிற பகுதிகளில் தாகத்துல தவிக்கும் வெளிமான்களுக்கு, அதாவது பிளாக் பக்ஸ்க்கு இந்த ஏரி தான் ஒரே நம்பிக்கை. அங்கிருந்து அப்படியே வதோதரா மாவட்டத்துல இருக்கிற தபோய் தாலுகாவிற்கு போவோம். இங்க இருக்கிற வாத்வானா நீர்த்தேக்கம் ஒரு வறண்ட அரை பாலைவன பகுதியில அமைஞ்சிருக்கு. ஆனா ஓர்சாங் நதி இங்க பாஞ்சி மொத்த இடத்தையுமே பசுமையா மாத்திடுது. இந்த நதியோட தயவால சுத்தி இருக்கிற 25 கிராமங்களுக்கு தடையின்றி பாசன நீர் கிடைக்குது. குளிர்காலம் வந்துட்டா போதும், இந்த இடம் 80க்கும் மேற்பட்ட வலசை பறவைகளுக்கான பிரம்மாண்டமான சொர்க்கமா மாறிடும். குறிப்பா மேற்கிந்தியால ரொம்ப ரேரா பார்க்கக்கூடிய ரெட் கிரஸ்டட் போச்சாட் அப்படிங்கிற அழகான வாத்துகள் இந்த நீர்த்தேக்கத்தை தேடி வந்து தஞ்சமடையுது. மனுஷனால உருவாக்கப்பட்ட இந்த இடங்களோட மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா, பல அரிய உயிரினங்களை இது அழிவுல இருந்து காப்பாத்துது. இயற்கையான காடுகளை விட இந்த நீர்த்தேக்கங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பல்லுயிர் பாதுகாப்பு மதிக்க வச்சிருக்கு. அழிவின் விளிம்புல இருக்கிற வெண்முதுகு பாரு, சோஷியபிள் லாப்பிங் மாதிரியான பறவைகள் இங்க அதிக அளவுல வருது. அதே போல கொஞ்சம் ஆபத்தான நிலையில இருக்கிற சாரஸ் கொக்குகள், காமன் போச்சாட் மாதிரியான உயிரினங்களும் இங்க வந்து தங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்குது. மனுஷங்களோட அறிவும் இயற்கையும் சேர்ந்தா எவ்வளவு பெரிய மேஜிக் நடக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஜிஜாடியா வனவிலங்கு சரணாலயம். குஜராத்தோட ஜாம்நகர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. நன்னீரும் உப்பு நீரும் சந்திக்கிற ஒரு அற்புதமான இடம் இது. கிஜாடியாவோட ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? விவசாய நிலங்களை கடலோட உப்பு நீர்ல இருந்து காப்பாத்த மனுஷங்க ஒரு நீளமான தடுப்பணையை கட்டினாங்க. ஆனா அது உருவாக்குன மாற்றம் யாருமே எதிர்பார்க்காதது. அந்த தடுப்பணை ஒரு பக்கம் நன்னீர் இறம்பிய 2 பெரிய ஏரிகளை உருவாக்குச்சு, மறுபக்கம் கச்சு வளைகுடாவிலிருந்து பாயும் உப்பு நீரோடை மூலமா உப்பளங்களும் கடலோர சதுப்பு நிலங்களும் உருவாயிடுச்சு. ஒரே இடத்துல ஒரு சின்ன தடுப்பணையோட 2 பக்கமும் நன்னீர் மற்றும் உப்பு நீர்னு 2 முற்றிலும் மாறுபட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் செழித்து வளருது. இப்படி ஒரு விஷயத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த சரணாலயம் சரியா ரூபரேல் காலிந்திரி அப்படிங்கிற 2 நதிகளோட நீர்நிலை பிரிவில் அமைஞ்சிருக்கு. நன்னீரும் உப்பு நீரும் சந்திக்கிற இந்த இடம் உணவு தேடி வர்ற பறவைகளுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட் மாதிரி செயல்படுது. சுமார் 300 சம்திங் வகையான வலசை போகும் பறவைகளுக்கு இது ஒரு சூப்பரான இனப்பெருக்க மையமா இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா அழிந்து வரும் நிலையில் உள்ள இந்தியன் ஸ்கிம்மர் பறவையும் இங்க வருது. தண்ணியோட மேற்பரப்புல அப்படியே உரசிக்கிட்டு பறந்து மீன் பிடிக்கிற இந்த பறவைகளுக்கு கிஜாடியாவோட இந்த நீர்ச்சூழல் ஒரு மிகப்பெரிய உயிர் நாடி. 3வது பகுதிக்கு வந்துட்டோம். குஜராத்தோட ஒரே கன்சர்வேஷன் ரிசர்வான சாரிதண்டு.
இங்க ஒரு பருவகால மாயாஜாலமே நடக்குது. 80 சதுர கிலோமீட்டர். இந்த அளவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கோடை காலத்துல முற்றிலும் வறண்டு வெடிப்புகள் நிறைஞ்ச ஒரு உவர் நிலமா இருக்கிற இந்த சாரி தண்டு மழை காலத்துல ஒரு மேஜிக் மாதிரி மாறிடும். மழை பெய்ய தொடங்கின உடனே அந்த வறண்ட நிலம் தண்ணிய உள்வாங்கி அப்படியே விரிவடைஞ்சி கிட்டத்தட்ட 80 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு மாபெரும் நீர்சோலையா மாறிடும். இது இயற்கையோட ஒரு பிரம்மாண்டமான வித்தை. பன்னி புல்வெளிகளுக்கும் கட்ஸ் உப்பு பாலைவனத்துக்கும் நடுல நடக்கிற இந்த மேஜிக் ஒரு பாலைவனத்தையே கடலா மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இப்படி பிரம்மாண்டமா விரிவடைகிற இந்த நீர்நிலை அந்த வறண்ட பாலைவனத்தை உடனே ஒரு முக்கிய குளிர்கால புகலிடமா மாத்திடுது. இந்த தண்ணிக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி வருஷா வருஷம் சுமார் 30,000 காமன் கிரேன்ஸ், அதாவது கொக்குகள் இங்க வந்து குவியுது. வானத்தையே மறைக்கிற அளவுக்கு பறந்து வர்ற இந்த கொக்குகளும் அது கூடவே வர்ற இளஞ்சிவப்பு நிற ஃப்ளெமிங்கோக்களும் சேர்ந்தா அந்த பாலைவனமே ஒரு வண்ணமயமான திருவிழா மாதிரி மாறிடும். ஆனா சாரி தண்டை சுத்தி இருக்கிற இந்த பாலைவன நிலங்கள் இதைவிட ஒரு விசித்திரமான பல 100 வருஷங்களா விடை தெரியாத ஒரு ரகசியத்தை வச்சிருக்கு. அதுக்கு பேர்லாம் சிற்பட்டி. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த புல்வெளிகள் மற்றும் சதுப்பு நிலங்களுக்கு மேல பல வண்ணங்கள்ல மர்மமான ஒலிகள் காத்துல மிதந்து நடனமாடுறத உள்ளூர் மக்கள் பல தலைமுறைகளா பார்த்துட்டு வராங்க. இந்த ஒலிகள் சில சமயம் வேகமா நகரும், சில சமயம் அப்படியே நின்னு சுழலும். இது மீத்தேன் வாயு எரியறதால நடக்குதா இல்ல வேற ஏதாவது காந்த நிகழ்வான்னு இன்னைக்கும் சயின்டிஸ்ட்கள் விவாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த அறிவியலாலும் முழுமையா விளக்க முடியாத இந்த ஒலிகள் சாரி தண்டோட மாயாஜாலத்துக்கு ஒரு அமானுஷ்யமான அழக கொடுக்குது. ஃபைனலா நாம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. குஜராத்தை விட்டுட்டு நேரா சவுத் பக்கம் கோவாக்கு போவோம். அங்க இருக்கிற பசுமையான நந்தா ஏரி தான் நம்ம கடைசி ஸ்டாப். குஜராத்தோட வறண்ட நிலங்களை விட்டுட்டு கோவாவோட கர்ஷோர மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சாலே அந்த பசுமையும் ஈரப்பதமும் நம்மள வெல்கம் பண்ணும். 2022ஆம் வருஷம் அதிகாரப்பூர்வமா சர்வதேச அங்கீகாரம் வாங்கின இந்த நந்தா ஏரி கோவாவோட புகழ்பெற்ற ஜுவாரி நதியோட ரொம்ப நெருக்கமான தொடர்பை கொண்ட ஒரு நன்னீர் சதுப்பு நில அமைப்பு. இது சும்மா இயற்கையா அமைஞ்சது மட்டும் இல்ல, உள்ளூர் மக்களோட பல தலைமுறை பாரம்பரிய அறிவால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பராமரிக்கப்படுற ஒரு தனித்துவமான இடம் கூட. மனுஷனால வடிவமைக்கப்பட்ட இந்த சிஸ்டம் எப்படி ஒரு கடிகார மாதிரி துல்லியமா வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆத்துல இருக்கிற ஒரு பாரம்பரிய எந்திர மதகைய மூடுவாங்க. இந்த ஒரு சின்ன ஆக்ஷன் நன்னீர் சதுப்பு நிலங்கள்ல தண்ணி பாதுகாப்பாவும் மெதுவாவும் நிரம்ப வழிவகுக்குது. இதனால மழை இல்லாத கோடை காலத்துல மக்கள் தங்களுக்கு தேவையான தண்ணியை சேமிக்க முடியுது. கடைசியா ஏரிக்கு கீழே இருக்கிற நெல் வயல்களுக்கு இந்த தண்ணி போய் சேருது. அதே சமயம் அதிகப்படியான வெள்ளம் வராமலும் இது பாதுகாக்குது. இயற்கைக்கு எந்த கெடுதலும் பண்ணாம அதோட ஓட்டத்தை நாம எப்படி சிறப்பா பயன்படுத்தலாம்னு சொல்றதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். இப்படி கவனமா தேக்கி வைக்கப்படுற தண்ணி ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. நந்தா ஏரியோட பசுமையான சதுப்பு நிலங்கள்ல ஒரு பெரிய பறவை சாம்ராஜ்யமே வாழுது. தண்ணியில மிதக்கிற இலைகள் மேல லாவகமா நடந்து போற பிரான்ச்ட் விங்டு ஜஹானா, வானத்துல கம்பீரமா வட்டம் அடிக்கிற பிளாக் ஹெட்டட் ஐபிஸ், அப்புறம் நீல நிறத்துல மின்னும் காமன் கிங்ஃபிஷர்னு பல செம்மையான பறவைகளை இங்க பார்க்கலாம். வயர் டெயில் ஸ்வாலோ, பிராமினி கைட், அப்புறம் லெஸ்ஸர் விஸ்லிங் டக் மாதிரியான பறவைகள் இந்த இடத்தை தங்களோட நிரந்தர வீடாவே மாத்திக்கிச்சு. நாம இப்போ பார்த்த இந்த 5 இடங்களும் குஜராத்தோட வறண்ட பாலைவனங்கள்ல இருந்து கோவாவோட பசுமையான வயல்கள் வரைக்கும் நம்ம இந்திய புவியியலோட பிரம்மாண்டத்தை கண்முன் நிறுத்துது. தொல் ஏரியும் வாத்வானாவும் மனுஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு பல்லுயிர்களை காப்பாத்துது. கிஜாடியா நன்னீருக்கும் உப்பு நீருக்கும் நடுவுல ஒரு சூப்பர் பேலன்ஸ் காட்டுது. சாரி தண்ட் மழையால விரிவடைகிற மேஜிக்கையும் மர்ம ஒளிகளையும் வச்சிருக்கு. கடைசியா நந்தா ஏரி பாரம்பரிய தொழில்நுட்பமும் இயற்கையும் கைகோர்த்து எப்படி செயல்படலான்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. ஒவ்வொன்னும் எவ்வளவு ஸ்பெஷல் பாத்தீங்களா? 100 வருஷம் பழமையான நீர்த்தேக்கங்கள்ல இருந்து இருட்டுல நடனமாடும் விசித்திரமான பாலைவன ஒளிகள் வரைக்கும் நாம பார்த்த இந்த 5 வாழ்விடங்களும் வேற எதை கொண்டு ஈடு செய்ய முடியாதவை. இந்த விளக்க காட்சியோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை வைக்க விரும்புறேன். இயற்கையோட சமநிலையும் மனிதர்களோட அறிவையும் மட்டுமே நம்பியிருக்கு இந்த மகத்தான சுற்றுச்சூழல் அமைப்புகள். இது அடுத்த 100 வருஷத்துக்கும் இப்படி செழிப்பா இருக்கணும்னா மனித வளர்ச்சியையும் இயற்கை பாதுகாப்பையும் நம்ம எப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்ண போறோம்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். இந்த செம்மையான பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.